Hi students, welcome to geography class. In this video, we are going to see 9th standard geography unit 3 atmosphere part 2. Already we have seen composition of the atmosphere and structure of the atmosphere in the part 1 video. Now let's see weather and climate and the factors affecting the weather and climate in this video detailing. Weather and climate are the terms that are related to the atmospheric conditions. Weather denotes the way the atmosphere behaves every day, and climate reveals the average of weather conditions over relatively long periods of time. The difference between the two may be clearly understood with the following table. அதாவது வெதர் அண்ட் கிளைமேட்னா வானிலை மற்றும் காலநிலைன்னு சொல்லி தமிழில் அர்த்தம். இது அட்மாஸ்பியரோட நிகழ்வுகளோட தொடர்புடையதாக இருக்குதும். இந்த வளிமண்டலத்தில் ஒரு நாளில் ஒரு இடத்துல நடைபெறக்கூடிய அட்மாஸ்பியர் நிகழ்வுகள் தான் வானிலை எனப்படுகிறது, வெதர்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. நீண்ட கால வானிலையின் சராசரி காலநிலை தான் கிளைமேட் சொல்லி அழைக்கப்படுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை மூலம் அதோட வேறுபாடுகளை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். Now you see the table, weather and climate they given. Partly sunny, that means warm climate. Okay. In that time, weather is a study of atmospheric conditions for short duration over small areas, whereas climate is the study of the average weather condition observed over a long period of time for a larger areas. Then windy, that is monsoon time. Okay. The weather changes very often, hour to hour and day to day, whereas climate is more or less permanent and remains the same always. Partly sunny அப்படின்னா பகுதியான வெயில் சொல்லி தமிழ் அர்த்தம், அதாவது வெப்பமான காலநிலை. அப்போ வானிலை வெதர் எப்படி இருக்கும்னா ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ஏற்படும் அந்த அட்மாஸ்பியருடைய மாற்றத்தை பற்றி அறிகிறது தான் வெதர்னு சொல்லிட்டு இங்கே ஆகும். அதே கிளைமேட் நீண்ட காலத்துக்கு மிக பரந்த நிலப்பரப்பில் ஏற்படக்கூடிய வானிலையுடைய சராசரி தான் என்ன பண்ணும் கிளைமேட் ஆகும். அதே விண்டி அப்படின்னா அதை காற்றுன்னு நம்ம சொல்கிறோம். மான்சூன் பருவ காற்று, சரியா? அது அந்த டைமில் வெதர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அடிக்கடி மாறக்கூடியதாக இருக்கும். அதே கிளைமேட் ஏறக்குறைய மாறுதலுக்கு உட்படாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ரெய்னி அப்படின்னா வெட் கிளைமேட், அதாவது மழை காலத்தில் ஈரப்பதமான ஒரு காலநிலை இருக்கும். வெதர் அ பிளேஸ் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ் இன் அ டே. எக்ஸாம்பிள், எ டே வித் அ ஹாட் மார்னிங் கேன் ஹாவ் அ ரெய்னி நூன். whereas climate is a place can experience almost the same type of climate. அதாவது ஒரே நாள் ஒரு இடத்துல காலை நேரத்தில் வெப்பமாகவும் நண்பகலில் மழை பொழிவும் என வேறுபட்ட வானிலை நிகழ்வுகள் இந்த வெதரில் ஏற்படக்கூடியது, சரியா? ஆனால் கிளைமேட்டில் ஓரிடத்துல ஒரே வகையான கிளைமேட் தான் காணப்படும். நெக்ஸ்ட் we are going to see that chilly weather data is collected every day in the observatories. அதாவது சில்லி அப்படின்போது கடும் குளிர், ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் அப்படின்போது தீவிரமான ஒரு காலநிலையாக இருக்கும். அந்த நேரத்தில் வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னா வானிலை ஆராய்ச்சி மையங்களில் ஒவ்வொரு நாளும் வானிலை விவரங்கள் என்ன பண்ணும் சேகரிக்கப்படும். கிளைமேட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் த வெதர் டேட்டா. அதே வானிலை தகவல்களின் சராசரி தான் என்னது கிளைமேட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராமி அப்படின்னா காற்றுடன் கூடிய மழை. சைக்ளோன் அதுக்கு புயல் ஏற்படும், ஓகேவா? தட் டைம் வெதர் இஸ் ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால் மீட்ராலஜி, ஸ்டடி ஆஃப் கிளைமேட் இஸ் கால் கிளைமேட்டாலஜி. அதாவது வானிலையில் பற்றிய படிப்பு என்னது வானிலையியல் அப்படின்னு சொல்லி மீட்ராலஜின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே கிளைமேட் பற்றிய படிப்பு காலநிலையை பற்றிய படிப்பு காலநிலையியல், அதாவது கிளைமேட்டாலஜின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. We are going to see the many factors that influence weather and climate. Distance from the equator, altitude, nearness to the sea, nature of the prevailing winds, mountain barrier, cloud cover, ocean currents and natural vegetation. Factors influence weather and climate அப்படின்னா வானிலை மற்றும் காலநிலையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர், அதாவது நிலநடுக்கோட்டிலேருந்து உள்ள தூரம். ஆல்டிடியூட்
கடல் மட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய உயரம். நியர்னஸ் டு த சி, கடலிலிருந்து இருக்கக்கூடிய தூரம். நேச்சர் ஆஃப் த ப்ரிவைலிங் விண்ட்ஸ் அப்படின்னா வீசும் காற்றோட தன்மை. அப்புறம் மவுண்டெயின் பேரியர் அப்படின்னா மலைகளுடைய இடையூறுகள். அப்புறம் கிளவுட் கவர்னா மேகமூட்டம். ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னா கடல் நீரோட்டங்கள். நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா இயற்கை தாவரங்கள். Now we are going to see one by one detailedly. First one is distance from the equator. The sun's rays fall vertically on the equator. The rays are inclined on the region away from the equator and near the poles due to the spherical shape of the earth. The vertical rays heat up the earth more than the inclined rays. Thus, the places near the equator are warmer than the places which are far away from the equator. Distance from the equator அப்படின்னா நிலநடுக்கோட்டிலேருந்து உள்ள தூரம். நிலநடுக்கோட்டு பிரதேசங்களில் சூரியனுடைய கதிர்கள் என்ன பண்ணும், செங்குத்தாக விழுவதனால அந்த பகுதிகளில் வெப்பநிலை என்ன பண்ணும், அதிகமாக தான் காணப்படும். அந்த ஈக்குவேட்டர் பகுதியிலிருந்து தொலைவில் அமைந்துள்ள பகுதிகளிலும் அந்த போலார் பகுதிகளிலும் சூரியனோட கதிர் என்னது சாய்வாக தான் விழுவதனால வெப்பநிலை என்ன பண்ணும், குறைவாக காணப்படும். இந்த வெப்ப வேறுபாட்டிற்கு புவிக்கோள வடிவில் உள்ளதே காரணமாகும். Now we are going to see the next point, altitude. Altitude refers to the height above mean sea level. The temperature decreases at the rate of 6.5 degrees Celsius per kilometer of height. This is called normal lapse rate. So, places at the higher altitude have a lower temperature. அதாவது altitude அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து உயரம். ஒரு இடத்தோட உயரத்தை சராசரி கடல் மட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம கணக்கெடுக்கிறோம். ஒவ்வொரு கிலோமீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை என்ன பண்ணும், குறைய ஆரம்பிக்கும். இதை இயல்பு வெப்ப காலநிலை, அதாவது நார்மல் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அதனால் அந்த உயரத்துக்கு போக போக என்னவாகும்னா, உயரமாக போக போக அந்த டெம்பரேச்சர் ஆகும், லோவர் லெவலாக தான் ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் நியர்னஸ் டு த சி. The climate of a place varies according to its nearness to the sea. Places near the coast experience equable climate due to the influence of the winds from the sea. Places located inland far from the sea does not experience the moderating influence of the sea. Such places experience a continental type of climate. அதாவது நியர்னஸ் டு த சி அப்படின்னா கடலிலிருந்து இருக்கக்கூடிய தூரம். ஒரு இடத்தோட காலநிலை அந்த இடம் கடல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் உள்ளது என்பதை பொறுத்து தான் அமையுது. கடல்லேருந்து வீசக்கூடிய காற்று அதோட தாக்கத்தால் கடலோர பகுதிகள் சமமான காலநிலை கிளைமேட்டு நிலவுது. மாறாக அந்த கடல்லேருந்து தூரமாக அமைந்துள்ள நிலப்பகுதிகள் லேண்ட் மாசஸ் கடற்காற்றோட தாக்கம் இல்லாத காரணத்தினால இங்கு கண்டகால காலநிலை ஏற்படுகிறது. அதாவது கான்டினென்டல் டைப் ஆஃப் அந்த கிளைமேட் அங்கே ஏற்படுகிறது. During the day, the land masses get heated more rapidly, fastly than the oceans. Heated air ascends and this causes low pressure on the adjoining oceans. Therefore, the wind blows from ocean to land in the afternoon. This is called sea breeze. Sea breeze helps in reducing the temperature of the coastal region, especially during the summer season. During the night, the land cools more rapidly than the ocean. Cold air sinks and forms high pressure. The wind blows from the land to sea during the night. This is called land breeze. அதாவது பகல் வேளைகளில் கடலை விட நிலப்பகுதி என்ன பண்ணும், விரைவாக ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணும், வெப்பம் அடைஞ்சு காற்று மேல் நோக்கி செல்லும். இது காரணமாக அந்த கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறைந்த காற்றழுத்தம் லோ ப்ரெஷர் ஏற்படும். இதனால் கடல்லேருந்து காற்று அந்த மதியான வேளைகளில் ஆஃப்டர்நூன் டைமில் லேண்டை நோக்கி வீசும். இதுக்கு கடற்காற்று சீ ப்ரீஸ்ன்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த சீ ப்ரீஸு கோடை காலங்களில், அதாவது வெப்பமான காலங்களில் நிலப்பகுதிகளில் லேண்ட் மாஸில் வெப்பம் குறைவதற்கு காரணமாக இருக்குது. அதாவது நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மெட்ராஸ்லாம் சீ இருக்குது இல்லையா,
அப்போது வந்து என்ன வரும், மதியான நேரத்தில் இந்த கடல்லேருந்து காற்று வீசப்படும் பொழுது அந்த சென்னை பகுதிகள் முழுவதும் என்ன ஆகும், அதோடய வெப்பநிலை ஒரு சாயந்தரத்துக்கு மேலே குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஊர்களில் என்னவாகும், கடல் இல்லாதனால நம்மளுக்கு அந்த வெப்பநிலை குறைய கம்மியாக தான் இருக்கும் சான்ஸு. இரவு வேளைகளில் கடலை விட நிலம் என்ன பண்ணும், விரைவாக குளிர்ந்து விடுது. இந்த குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி இறங்கி என்ன பண்ணும், ஹை ப்ரெஷரை உருவாக்கும். இதனால் நிலத்திலிருந்து காற்று என்ன பண்ணும், கடல் பகுதியை நோக்கி வீசும். இதை வந்து நிலக்காற்றுன்னு சொல்லிட்டு, லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். Next factor is the nature of the prevailing winds. The wind changes the climate of a place based on from where they blow. When wind blows from a warm region, it makes the place warm and cold. When blows from a colder region, the onshore winds cause rainfall, making the place cool, whereas the offshore winds bring dry weather. அதாவது நேச்சர் ஆஃப் த ப்ரிவைலிங் winds அப்படின்னா வீசும் காற்றுடைய தன்மை, ஒரு இடத்துடைய காலநிலை கிளைமேட் வந்து காற்று உருவாக்கி வீசும் இடத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்படுது. வெப்பமான இடத்துலேருந்து வீசும் காற்றுகள் ஒரு இடத்த வெப்பமாகவும், குளிர்ச்சியான இடத்துலேருந்து வீசக்கூடிய காற்றுகள் ஒரு இடத்த என்ன பண்ணும், குளிர்ச்சியாகவும் வைத்திருக்கும். கடல்லேருந்து லேண்டை நோக்கி வீசக்கூடிய காற்றுகள் மழை பொழிவை தருகிறது. ஆனால் நிலத்துலேருந்து லேண்ட்லேருந்து கடலை நோக்கி வீசக்கூடிய காற்றுகள் வறட்சியான ஒரு ட்ரை வெதரை உருவாக்குகிறது. நெக்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் மவுண்டைன்ஸ் பேரியர்ஸ். The location of the mountains influence the climate of a place. The mountain chains act as natural barrier for the wind. Sometimes they prevent the entry of cold winds into the country or the escape of monsoon winds, thus having a great influence over the climate. அதாவது மவுண்டைன் பேரியர்ஸ் அப்படின்போது மலைகளின் இடையூறுன்னு சொல்லி படிக்கும். ஒரு இடத்துல காலநிலை கிளைமேட் வந்து மலைகளுடைய அமைவிடத்தை பொறுத்தே அது தீர்மானிக்கப்படுகிறது. மலைத்தொடர்கள் காற்றினை தடுக்கும் ஒரு இயற்கை காரணியாக இருக்கிறது. மலைகள் மிகவும் குளிர்ச்சியான காற்றை தடுத்து குளிரிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. மேலும் பருவ காற்றை தடுத்து மழை பொழிவை நம்மளுக்கு அது அளிக்கிறது. The windward is the side of a mountain which faces the prevailing winds. It receives heavy ரெயின்ஃபால். அதாவது வீசும் காற்றின் எதிர் திசையில் உள்ள மலைப்பகுதியை காற்று மோதும் பக்கம், அதாவது விண்ட்வர்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். The leeward side of the mountains is the side sheltered from the wind. It receives very less rainfall. அதாவது காற்று வீசும் திசைக்கு மறைவாக உள்ள பகுதியை காற்று மோதா பக்கம், அதாவது லீவர்ட் சைடுன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இங்கு வந்து மிகவும் குறைவான மழை தான் கிடைக்கும். The next factor is cloud cover. Clouds reflect a large amount of radiation from the sun. This prevents the entry of heat to the earth's surface. So, in areas generally of cloudless sky like the deserts, temperature is very high. On the other hand, under cloudy sky, the temperature is low. அதாவது cloud cover அப்படின்னா மேகமூட்டம். மேகங்கள் அந்த அட்மாஸ்பியரில் சூரிய கதிர்வீச்சினை அதிக அளவு பிரதிபலிக்கும். இது புவியின் மீது விடும் வெப்பத்தை என்ன பண்ணும், தடுக்கிறது. எனவே மேகம் இல்லாத பாலைவன பகுதிகளில் வெப்பத்தோட அளவு என்ன பண்ணும், அதிகமாகவும், மேகங்கள் காணப்படக்கூடிய இடங்களில் வெப்பத்தின் அளவு என்ன பண்ணும், குறைவாகவும் காணப்படும். Next factor is ocean currents. The warm ocean currents raise the temperature of the nearby coastal areas, while the cold currents lower the temperature of a place. Ocean currents அப்படின்னா கடல் நீரோட்டங்கள். வெப்ப நீரோட்டங்கள் கடற்கரைக்கு அருகாமையில் அமைந்துள்ள நிலப்பகுதிகளை வெப்பமாகவும், குளிர் நீரோட்டங்கள் அதாவது கோல்ட் கரண்ட்ஸ், ஓகேவா, வார்ம் கரண்ட்ஸ்னால் வெப்ப நீரோட்டங்கள், கோல்ட் கரண்ட்ஸ்னால் குளிர் நீரோட்டங்கள். இது வந்து கடற்கரைக்கு அருகாமையில் அமைந்துள்ள நிலப்பகுதிகளை குளிர்ச்சியாக வைக்கின்றது. The last factor is natural vegetation. The trees release water vapor into the air and makes it cool. Thus, forest areas have lower range of temperature throughout the year in contrast to non-forested areas.
அதாவது நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா இயற்கை தாவரங்கள். தாவரங்களில் நடைபெறும் நீராவி போக்கினால் வளிமண்டல காற்று என்ன பண்ணும்? குளிர்விக்கப்படும். இதனால் டென்ஸு ஃபாரஸ்ட் அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதிகள் வெப்பநிலை குறைவாகவும், காடுகளே இல்லாத பகுதிகள் அதிக வெப்பநிலை கொண்டதாகவும் காணப்படும். I hope you all understood weather and climate, factors that influencing the weather and climate detailedly in this video. Next video we will see winds, planetary winds, periodic winds, variable wind and local winds. Thank you.